ஆண்டவர் நீங்க என்ன எதை வச்சு நேசிக்கிறீங்க? இந்த கேள்விக்கு உண்மையிலேயே நம்ம கிட்ட பதில் கிடையாது. இந்த கேள்விக்கான பதில் நம்ம கிட்ட கிடையாது. இந்த கேள்விக்கான பதில் அவர்கிட்ட தான் இருக்கு. இது அவரை சார்ந்தது. என்னை ஆண்டவர் நேசிக்கிறது என்பது நான் என்ன சொல்ல முடியும்? அதுதான் கர்த்தர் இங்க சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் அப்படிங்கிறார். எடுத்ததும் அதுதான் சொல்றார். உடனே நீங்க எங்களை எப்படி நேசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் நான் யாக்கோபை சிநேகித்தேன். ஏசாவை வெறுத்தேன், ஏசாவை ஆண்டவர் பிடிக்காம ஆயிட்டு. அப்படியா? இந்த இடத்துல ஏசாவை வெறுத்தேன்னா யாக்கோபை சிநேகித்தேன் அர்த்தம் என்ன? தெரிந்தெடுத்தல். தேவன் தெரிந்தெடுத்தது. இப்ப ஏசா சைட பாருங்க. ஏசா மூத்தவன். மூத்தவன் யாரு? மூத்தவன் யாரு? அடுத்து வரவனுக்கு முந்தினவன். முந்தினவன் தான் மூத்தவன். சரீர பிரகாரமா பார்த்தா யாக்கோபை விட திறமையானவன். அடுத்து ஈசா காலம் மிகவும் நேசிக்கப்பட்டவன். இப்படி ஏசாக்க லிஸ்ட அடிக்கிட்டே போகலாம். அப்படி இருந்தும் யாக்கோபே உன் லிஸ்ட் சொல்லவா? நீ பிறந்த நாள்ல இருந்து நீ துரோகம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுவார். ஆமென். ஏசாயா 48:8 ஆதி முதல் உன் சேவையை திறக்கவில்லை, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன் அப்படிம்பார். அப்ப நீயே சொல்லு, நான் யாரை நேசிக்கணும்? எல்லாரோட எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கும்? உண்மையிலேயே கர்த்தர் யாரை தான் நேசிக்கணும் தெரியுமா? ஏசாவை நேசிக்கணும். யாரை வெறுக்கணும் தெரியுமா? யாக்கோவை வெறுக்கணும். ஆனா கர்த்தர் அப்படியே மாத்துறாரு. மிகவும் நேசிக்கப்பட வேண்டியவன் மேல வைக்க வேண்டிய நேசத்தை வெறுக்கப்பட வேண்டியவன் மேல கர்த்தர் வைக்கிறாரு. கர்த்தர் அதுதான் சொல்றார், நான் உங்களை நேசித்தேன். உடனே ஆண்டவர் எங்களை எப்படி நேசித்தீர்? ஊர்ல எத்தனை ஏசாக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? உன்னை விட எல்லாத்திலையும் பெஸ்டா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் ஆண்டவர் நான் உன்னை நேசித்தேன்பா. நான் கேட்கிறேன், எப்படி நேசித்தீர்? ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? எத்தனை ஏசாக்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே நாம பெற்றுக்கொண்ட நேசத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் வாழ்கிற ஆயிரக்கணக்கானோர் இருக்கும்போது ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரு. அந்த தெரிந்தெடுத்த கூட்டத்தில் இந்த யாக்கோவும் இருக்கிறான் என்று நினைக்கும் போது உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கேள்வி இது தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம். நான் யூதா வம்சத்தாருக்கோ இரக்கம் செய்வேன். ஏன்? கர்த்தர் யூதாவை தெரிந்தெடுத்தார். சங்கீதம் 78 67 68 வசனங்களிலே சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், எப்ராஹிமின் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். ஆமென். யாக்கோபு பிளஸ் பண்ணும்போது மற்றவர்களுக்கு கொடுத்த பிளஸிங்கை விட யோசேப்புக்கு ரொம்ப கொடுத்தார். அதே போல மற்ற கோத்திரத்தின் பிள்ளைகளை மேல யாக்கோபு கை வைத்ததாட்டு பைபிள்ல பார்க்க முடியாது. ஆனா யோசேப்பின் பிள்ளைங்க மேல, அதுவும் எப்ராஹிம் மேல விசேஷமா கை வைக்கிறார். இப்படி விசேஷப்படுத்தப்பட்டவர்கள். ஆனா இந்த இடத்துல வரும்போது கர்த்தர் அதெல்லாம் தள்ளி யூதாவை தெரிந்தெடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம ஆண்டவர் என்ன நேசிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் ஏதாவது யோசிக்கிறேன்னா பக்கத்துல ஏசா வந்து நிற்பான். காரணம் சொல்லு. ஐயோ, ஒரு காரணம் இல்லை. என்ன நேசிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் சொல்லணும்னா நான் என்ன சொன்னேன்னு வைங்களேன், என்னுடைய சகோதரர்கள் வந்து நிற்பாங்க. சொல்லு காரணம். எனக்கு தெரியும், என்னை விட அவங்க எல்லாத்துலயுமே பெஸ்ட். எல்லாத்துலயுமே ஆண்டவர் என்னை எப்படி ஆண்டவரை நேசித்தீங்கன்னு கேட்டா நேசிச்சேன், அவ்வளவுதான். உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது ஆண்டவரே.
யூதாவை தெரிந்தெடுத்தேன்னு சொல்லும் போது யூதா வந்து கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து பாத்தியா சொன்னது யோசேப்பின் கூடாரம் வரும். ஹல்லேலூயா. யூதாவை கர்த்தர் தெரிந்தெடுக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, காரணம் ஒரே ஆள் தான், தாவீது. என்னை தேவன் தெரிந்தெடுக்க காரணம் ஒருவர் தான், தாவீதின் குமாரனாய் வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? ஜீசஸ். அவ்வளவுதான். அப்போ நம்முடைய ஆன்சர், ரீசன், சீசன் எல்லாமே ஜீசஸ் தான். அப்போ ஒரு தேவ பிள்ளை எதை பிலீவ் பண்ணணும் தெரியுமா? அவரால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டது உண்மையானால் தேவனுடைய இரக்கம் என் மேல இருக்கும்.